ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்ஸ் ரூம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட பிக்சல் 4a. ஸோ இந்த மொபைல் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து விளாக் பண்ணுறதுக்கும், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட விளாக் பர்பஸ்க்காகவும் வாங்கியிருக்கோம். ஸோ இது செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான். ஸோ இதில் என்ன இருக்குது, இந்த இயருக்கு இது ஒர்த்தா, ஸோ இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன் இதை. இது செகண்ட் ஹேண்ட் மொபைல். அது ஏன் பேட்சை பிரிக்கல அப்படிலாம் கேட்காதீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், செகண்ட் ஹேண்ட் மொபைல். ஸோ இந்த கடை வந்துட்டு மதுரையில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த கடை அட்ரஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இந்த மொபைல் வந்து நாங்கள் 19,000க்கு வாங்கினோம். ஸோ ஆன்லைன் ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 கிட்டே இருந்துச்சு. ஸோ 1000 வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆன்லைன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்செட் இருக்குது. ஸோ மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் சார்ஜர் ஹெட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C டு டைப்-C சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே டைப்-C தான். ஸோ அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் நார்மல் USB யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு லேஸான வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பிடிக்கிறதுக்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கிரிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே கிரிப்பிங் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றபடி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனில் கலர் மட்டும் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. சரி, இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ கேமரா தான் ஃபஸ்ட்டு. நம்ம வாங்கினது வந்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா கேமராக்காக தான் வாங்கணும். ஸோ அந்த கேமரா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுளை பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை, கேமரா குவாலிட்டி வந்து பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 4Aலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இல்லைனாலும் கேமரா வந்து நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் தருது. ஸோ கேமரா நம்ம வந்து மொபைல் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. கேமரா இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த சாம்பிள் பிக்சர் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3100 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இல்லை, ஆனாலும் டீசெண்டான சார்ஜ் வந்து தாங்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கலனாலும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஸ்பீடில் தான் வந்து சார்ஜ் ஏறுது. சார்ஜ் நிற்கிறதுமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ மொபைல் ப்ராசஸர் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ இது வந்து 2020 வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்ட் வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. இப்போது எப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட பர்பஸ் வந்து கேமராக்கு அப்படின்றனால நாங்கள் இதெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்கள் இந்த மொபைல் இப்போ வாங்குறதா இருந்தால் இந்த ப்ராசஸர் வந்து ஓகேவா, இல்லை வேறு எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 120GB ROMல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே வேரியன்ட் தான், வேறு எந்த வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணல. அதே மாதிரி கலர் வைஸ்லையும் இதே ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சல் 4Aவோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 32,000 இருக்குது ஆன்லைனில். ஸோ செகண்ட் ஹேண்டில் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 2021 இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பிக்சலை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பட்ஜெட் ஃபோன் தான். இந்தியாவில் வந்துட்டு நம்ம 5A 6Aலாம் லான்ச் பண்ணல, 4A தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி எங்களோட பர்பஸ் வந்து கேமராக்காக மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ மற்ற எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் நாங்கள் பெருசாக வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த வருஷத்தில் 2022 வாங்கினீங்கன்னா ஸோ இது வந்து பெட்டர் ஃபோனாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரா பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா இருந்தாலும் சரி, பேக் கேமரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணாலும் அதோட ஆடியோ அவுட்புட் எல்லாமே வந்துட்டு பெட்டராக இருக்குது. ஸோ மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இல்லைனாலும் சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுது. ஸோ பேட்டரி வந்து கேப்பபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஃபர்தராக ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிக்சல் 4Aவோட இன்னொரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ போடலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் பர்ச்சேஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.